இந்த காணொலியை காண வந்திருக்கும் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொலியிலே நம் சங்கீதம் 130 ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த சங்கீதம் 130 ஆரோகண சங்கீதங்களுள் ஒன்று. ஆரோகண சங்கீதம் அப்படிங்கிறதுனா என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இடங்களிலிருந்து எருசலேமில் இருக்கிற தேவாலயத்திற்கு செல்லும் போது பாடுகிற ஒரு பாடல். நம்மளும் கூட நம்மளுடைய இந்த உலகத்திலே நம்ம ஒரு பயணத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? நித்திய ஜீவனுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்துல எப்படி நம்ம கடவுளோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த சங்கீதத்துல இருந்து நம்ம ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். முதல் 2 வசனத்துல நம்ம பார்க்கும்போது, கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எல்லாருக்குமே இந்த உலகத்துல பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு. ரொம்ப ஆழத்துக்குள்ள தள்ளப்பட்டது போல ஒரு சூழ்நிலை நமக்கு வந்திருக்க கூடும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். விண்ணப்பம் அப்படிங்கிறது என்ன? ஒரு குறிப்பிட்ட தேவைக்கான ஒரு பணிவான மனப்பூர்வமான வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அநேகருக்கு எத்தனையோ காரியங்கள் தேவனிடத்துல கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவை இருக்கக்கூடும். அந்த நேரத்துல எப்படி கூப்பிடணும்? சத்தமிட்டு அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிடும்போது அவருடைய செவிகள் நமக்கு கவனித்திருக்கும். சங்கீதக்காரன் கேட்கிறார், உன்னுடைய செவிகள் என்னுடைய சத்தத்திற்கு கவனித்திருப்பதாக அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா கர்த்தராகிய தேவன் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 காரியங்களை இதுல இருந்து கற்றுக்கொள்ளலாம். தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். தேவன் தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்துல போய் நிற்க வேண்டும். லூக்கா 18வது அதிகாரம் 9-14 ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அங்க 2 பேர் இருக்கிறாங்க, பரிசேயன், ஆயக்காரன் அப்படின்னு சொல்லி. பரிசேயன் சொல்லுகிறாரு, நான் வாரத்துல 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று ஜெபம் பண்ணினேன். ஆயக்காரன் சொல்லுகிறாரு, தூரத்திலே நின்று தன் கண்களின் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். நம்ம கூட விசுவாசிகளாய் அவருடைய சமூகத்துல போய் நிற்கிறது பெரிய ஒரு கிருபை. அந்த கிருபையை உணர்ந்தவர்களாய் நம்மை தாழ்த்தி என்னால எல்லாம் முடியும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டு இந்த ஆழத்திலிருந்து, இந்த ஒரு காரியத்திலிருந்து என் தேவன் மாத்திரம்தான் என்னை விடுவிக்க கூடும், தேவனே உங்களுடைய இரக்கத்திற்காக கெஞ்சி நிற்கிறேன்னு சொல்லி நம்முடைய சுயத்தை நீக்கி அவருடைய சமூகத்துல போய் நிற்க வேண்டும். அதே போல மார்க் 9வது அதிகாரம் 17-24 நம்ம இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். அங்க ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அந்த தகப்பன் ஒரே ஒரு குமாரன். அந்த குமாரன் ஊமையான ஒரு ஆவி பிடித்து ரொம்ப அலைக்கழிக்கப்படுகிறான். அவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்கிறான், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப இயேசு சொல்லுகிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்றான். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அப்ப இயேசு கிறிஸ்து பேசும்போது அவன் உணர்த்தப்படுகிறான், அவனுடைய விசுவாசம் குறைவா இருக்கிறது, அவிசுவாசம் இருக்கிறது அப்படிங்கறத அவன் புரிந்து கொண்டு அதை ஒத்துக்கொண்டு தேவனிடத்துல கேட்கிறான். கண்ணீரோடு சத்தமிட்டு என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். நம்மளும் கூட ஒரு சில பாடுகள் நம்மளுக்கு ரொம்ப காலமா இருக்கிறது, எனக்கு விடுதலையே கிடைக்கல, தேவனை நோக்கி நான் கூப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில வேளையில நம்மளும் அவிசுவாசத்தோடு கூட அவருடைய சமூகத்துல போய் நிற்கலாம். ஆனா தேவன் அதை அறிந்திருக்கிறார். அதனால்தான் தேவன் அதை நமக்கு உணர்த்துகிறார். நம்ம அப்ப அதை அறிக்கை செய்யணும். என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் ஐயா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல இருக்கும்போது அவர் நம் ஆழங்களிலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய சத்தத்திற்கு அவர் செவி சாய்க்கிறார். 2வதாக இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது என்ன? இந்த 3-4 வசனங்கள் இந்த அதிகாரத்துல என்ன சொல்லுகிறது அப்படின்னா, புதிய உடன்படிக்கை குறித்து சொல்லுகிறது. அதனால இந்த 130வது சங்கீதத்தை ஒரு சிலர் எப்படி சொல்றாங்க? த மெசையானிக் சாங் அப்படின்னு சொல்றாங்க. மேசியாவின் சங்கீதம், இல்லைன்னா சுவிசேஷத்தின் சங்கீதம் அப்படின்னு கூட சொல்றாங்க. அது என்ன? அந்த 2 வசனம் பார்க்கலாம். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. புதிய உடன்படிக்கையின் மூலமா தான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்ம தேவனிடத்துல சேருகிறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தேவன் நம்மை பார்ப்பதனாலதான் நம்மளுடைய அக்கிரமங்களை அவர் நினைப்பதில்லை. நம்முடைய அக்கிரமங்களை அவர் நினைத்திருப்பாரானால் அவர் முன்பாக நம்ம நிலைத்திருக்க முடியாது. அதே போல அவருக்கு பயப்படும்படிக்கு அவரிடத்துல மாத்திரம்தான் மன்னிப்பு உண்டு. அவர் ஒருவர் தான் ரட்சகர். ஆகையால் நம்ம அவருக்கு பயந்திருக்கிறோம். இதை அறிந்த நாம் எந்த சூழ்நிலையிலும் கூட அவருடைய மகத்துவத்தை நம்ம அறிக்கை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
ஏசாயா 55:7 வசனம் இப்படி சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் மேல் அவன் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஒரு துன்மார்க்கன் மனம் திரும்பும் போது அவனையே தேவன் மன்னிப்பார். ஆனால் நம்ம விசுவாசிகளாய் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சமூகத்திலே நம்ம சென்று நம்முடைய காரியங்களை அறிக்கை செய்யும் போது அவர் அன்போடு மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அநேக வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. புதிய உடன்படிக்கையை குறித்து, உன் பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னாக இருந்து விட்டார், அதே போல நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார் அப்படின்னு பார்க்கிறோம். இது எல்லாம் எப்போ அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்ம தேவனிடத்துல சேரும்போது, தேவன் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நம்மை பார்க்கும்போது நம்முடைய பாவங்களை அவர் நினைப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை, இயேசு கிறிஸ்துவின் பலியை அவர் பார்த்து நம்மை நீதிமான்களாக எண்ணுகிறார். இப்ப நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனை போய் அண்டுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதனால அவருடைய மகத்துவத்தை அறிக்கை செய்து நம்முடைய விண்ணப்பத்தை அவருடைய சமூகத்துல வைக்கிறோம். அடுத்ததாக என்னதை கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு வார்த்தை அதிக முறை இந்த சங்கீதத்துல வருகிறது, காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய பாடுகள் ஆழமான ஒரு காரியத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைத்திருக்கும் போது நம்ம செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு என் ஆத்துமா காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி 5வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அவருடைய வார்த்தைக்கு ஆத்துமா காத்திருக்கிறது. எபிரேயர் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள இந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. எவ்வளவு மேன்மையான ஒரு வார்த்தை தேவனுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வார்த்தைன்னு பார்க்கிறோம். இப்ப அந்த வார்த்தை நம்மளுடைய இருதயங்கள்ல எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தை நமக்கு எல்லாம் செய்கிறது. அந்த ஜீவன் உள்ளதா இருக்கிறது, வல்லமை உள்ளதா இருக்கிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம இந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து செல்லும் போது, ஏதோ ஒரு பாடுகளின் மத்தியில கடந்து செல்லும் போது, நெடுநாளாய் இதுக்குள்ள நான் இருக்கிறேன்னு சொல்லும் போது அவருடைய வார்த்தைக்கு நம்முடைய ஆத்துமா காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் போது அதனால நம்ம பிழைப்போம். சங்கீதக்காரன் எப்படி காத்திருக்கிறதா சொல்றாருன்னா, 6வது வசனத்துல, எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. நம்ம ஒரு விடுதலைக்காக காத்திருக்கும் போது நம்ம அப்படிதான் காத்திருக்கிறோம் தேவனிடத்துல. ஜாமக்காரன் விடியற் காலம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறானா. அப்ப இதுல இருந்து நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ராக்காலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உண்டு, ஆனா விடியற்காலம் கண்டிப்பாக உண்டு. விடியற்காலம் இல்லாம இல்லை. இப்ப நம்மளுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு நாள் முடிவடையும். அந்த காலத்திற்காக காத்திருக்கிறோம். எப்படி காத்திருக்கிறோம்? ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுறார். இப்ப ஜாமக்காரன் பொதுவா என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாரும் தூங்க போற நேரத்துல ஜாமக்காரன் விழித்திருப்பான். அதே போல சத்தம் எல்லாம் அமைதியா இருக்க நேரத்துல யாராவது வர்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். விடியற்காலம் நெருங்க நெருங்க அவனுக்குள்ள ஒரு அசதி வரக்கூடும். எல்லாம் அமைதியாயிரும் சுற்றி. அப்போ ஒரு தூக்கம் வரும், சூழ்ந்து போகக்கூடும் பலன். அந்த நேரத்துல கூட அவன் விழித்திருக்க வேண்டும். அப்ப இதுல ஜாமக்காரன் ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஜாமக்காரன் எப்படி காத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதை பார்க்கலும் அதிகமாய் நம்முடைய ஆத்துமா காத்திருக்கிறது. முதலாவது பார்க்கும்போது திடமனதாய் இருக்க வேண்டும். யாரெல்லாம் போய் ஜாமக்காரனா நிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, திடமனதா இருந்தாதான் அந்த இரவுல போய் ஜாமக்காரன் வேலையை செய்ய முடியும். இப்போ நம்ம காத்திருக்கிற வேலையில எப்படி இருக்கணுமா? திடமனதாய் இருக்க வேண்டும். 27வது சங்கீதம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அப்ப திடமனதாய் இருக்க வேண்டும். பாடுகளின் மத்தியிலே நம்ம காத்திருக்கும் போது கூட நம்மளுடைய மனது திடமாய் இருக்க வேண்டும். உன்னுடைய இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு திடமனதாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 31:24 பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அப்ப திடமனதா இருக்கும் போது கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். காத்திருக்கிற காலம் என்று ஒன்று எல்லாருக்கும் உண்டு. ராக்காலம் முடிந்து விடியற்காலமும் உண்டு. அப்ப
அப்ப அந்த இடைப்பட்ட வேளையில நம்ம திடமனதா இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். அதே போல 2 ராஜாக்கள் 9:17 நம்ம பார்க்கிறோம். அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் இருக்கிறாங்க. இஸ்ரவேலின் ராஜா வியாதியா இருக்கிறாரு. அவர் பேரு யோராம். யூதாவின் ராஜா அகசியா போய் பார்க்க போறாரு. இந்த 2 ராஜாக்களும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு விரோதமா யெகூ அப்படிங்கிறவர் வராரு. அப்படி வரும்போது கோபுரத்தின் மேல ஜாமக்காரன் நிற்கிறாரு. நின்று பார்த்து கொண்டே இருக்கும்போது யெகூவின் கூட்டம் வருகிறதை கண்டு ஒரு கூட்டத்தை காண்கிறேன் என்றார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எதிரியின் கூட்டம் வருகிறது. அப்போ நம்ம காத்திருக்கிற வேளையில, பாடுகளின் மத்தியில காத்திருக்கிற வேளையில, இருட்டான ஒரு சூழ்நிலையில அங்கிருந்து சத்துருக்கள் வருகிறத நம்ம கண்கள் பார்க்க வேண்டும். நம்முடைய கண்கள் தெரிந்திருக்க வேண்டும். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இரவா இருக்கும், அமைதியா இருக்கும். ஆனாலும் எங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். நம்ம பாடுகளின் மத்தியில போகும்போது சத்ரு அநேகரை கொண்டு வருவான். இன்னும் அநேக சூழ்நிலைகளை நம்ம தேவனிடத்திலிருந்து நம்முடைய கண்கள் மறைக்கப்படும்படியாய் காரியங்களை கொண்டு வருவான். நம்ம ரொம்ப எச்சரிக்கையாய் நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து திடமனதாய் இருக்க வேண்டும். அடுத்தது நம்ம பார்க்கிறோம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப அந்த நேரத்துல நம்ம விழித்திருந்தா மாத்திரம் போதாது, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். சுற்றி வருகிற சாத்தான் இல்ல சத்ரு எப்படி வருகிறான் அப்படிங்கிறத நம்ம கவனித்து இருக்க வேண்டும். அப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்தாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நம்ம பாடுகள் மத்தியில இருக்கும்போது நம்ம கிட்ட வர்றவங்க என்ன நோக்கத்தோட வராங்க அப்படின்னு சொல்லி அப்ப ரொம்ப ஞானமாய் நம்ம நடக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம அந்த பாடுகளின் மத்தியில தேவனுக்கு விரோதமாய் சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். தேவனுக்கு விரோதமாய் அவிசுவாச வார்த்தைகளை பேச ஆரம்பித்து விடுவோம். அதனால ரொம்ப விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்தது நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்றது அப்படின்னு பார்க்கிறோம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ ஜாமக்காரன் என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி கவனித்து கேட்டுக்கொண்டு இருப்பான். நம்மளுடைய இருதயம் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளப்பட வேண்டும். பாடுகள் மத்தியில போகும்போது அநேக காரியங்கள் சுற்றி நம்மளை நெருக்கும் போது நம்முடைய இருதயம் விசுவாசத்திலிருந்து அங்கங்க அசைக்கப்படக்கூடும். அப்ப நம்ம எப்படி காத்துக்கொள்ளணுமா, எல்லா காவலோடும், எல்லா பக்கத்துல இருந்துதான் நம்மளுக்கு வரும். தேவனிடத்துல இருந்து நம்ம எப்படியாவது பிரிந்து போகணும். சத்ரு அநேக காரியங்களை எல்லா பக்கத்துல இருந்தும் நம்மளுக்கு பாடுகளின் மத்தியில கொண்டு வருவோம். அந்த நேரத்துல நம்ம எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் 51வது அதிகாரம் 10வது வசனத்துல, தேவனே சுத்த இருதயத்தை என் நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம மனதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னாதான் நம்ம பலப்பட முடியும். ஜாமக்காரன் பலப்பட்டு நின்றாதான் அவனால அந்த முழு இரவையும் தாண்டி செல்ல முடியும். நம்மளும் கூட உபத்திரவம் என்னும் அந்த காலத்தை தாண்டி போகணும் அப்படின்னா நம்மளுடைய மனதை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்மளை திடப்படுத்தி கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தையில உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நம்ம புதுப்பிக்கப்பட்டாதான் சத்ருவானன் கொண்டு வருகிற எல்லா சிந்தனைகளையும் நம்ம அடித்து முறித்து தள்ள முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஜாமக்காரன் இருந்து நம்ம இத்தனை காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். அந்த ஜாமக்காரன் விடியற் காலத்துக்கு காத்திருக்கிறான். காத்திருக்கும் போது அவன் இந்த காரியங்கள்லாம் செய்கிறான். அப்போ நம்மளும் கூட காத்திருக்கிற வேளையில இப்படிப்பட்டவர்களாய் இருந்து விடியற் காலம் ஒன்று வரும் என்று சொல்லி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து காத்திருக்க வேண்டும். காலம் கடந்து போம், நிச்சயமாக விடியற் காலம் எல்லாருக்கும் வரும். அடுத்த 2 வசனங்கள் சொல்லுகிறது, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக அப்படின்னு சொல்லி. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலின் அதை சகல உபத்திரவங்களினின்றும் மீட்டுக் கொள்வார். அப்ப இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை குறிக்கிறது. இப்ப நம்மளும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள். இப்போ நம்ம இடத்துல என்ன இருக்குதா 5வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்முடைய நம்பிக்கை எதன் மேல? தேவனாகிய கர்த்தர் மேல், அவருடைய வார்த்தையின் மேல இருக்க வேண்டும். அப்பதான் நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும், புதுப்பிக்கப்படும், பலப்படுத்தப்படும். நம்முடைய ஆத்மா தான் நம்மை நிமிர்ந்து நிற்க செய்யும் இந்த காலங்களில. அதனால கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்.
இப்ப இந்த முழு சங்கீதத்தையும் நம்ம பார்க்கும்போது எதன் தலைப்பு கீழே பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்பிக்கை அப்படிங்கிற தலைப்பின் கீழே. அப்ப கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஏன் அப்படின்னு சொன்னா, அவரிடத்துல கிருபை உண்டு, அவரிடத்துல திரளான மீட்பு உண்டு, அவர் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்வார், எல்லா போராட்டங்களில் இருந்தும் நம்ம மீட்டுக் கொள்வார், எல்லா பாவக்கட்டுகளில் இருந்தும் நம்ம அவர் மீட்டுக் கொள்வார். ஏன்னா அவர் ஒருவர் தான் இரட்சகர், அவர் தான் கிருபை உள்ளவர், அவரிடத்துல திரளான மீட்பு உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிருபை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதனுடைய முழுமையான ஒரு தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நித்திய அன்பு. தேவன் நம்ம இடத்துல நித்திய அன்பு வைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நித்தியமானது. அதனால அவருடைய பிள்ளைகள் அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது அவர் ஒருபோதும் பதில் கொடாமல் இருக்கிற தேவன் அல்ல, நம்மை விடுவிக்கிற தேவன் அவர். அவர் மேல நம்பிக்கையா இருந்து நம்மளுடைய பாடுகள் நெடுநாளா இருக்கிற மாதிரி நமக்கு தோணினாலும் அந்த நேரத்துல அவருடைய வார்த்தைக்காக காத்திருந்து நம்மை பலப்படுத்தி திடமனதா இருந்து எச்சரிக்கையா இருந்து விழித்திருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நம்ம இருந்தோமானால், அவர் மேல் நம்பிக்கை வைத்தோமானால் நிச்சயமாக அவர் நம்மை விடுவிப்பார். விடியற்காலம் என்று ஒன்று நமக்கு வரும், அதை எதிர்நோக்கி நம்ம காத்திருக்க வேண்டும், நம்பிக்கையா இருக்க வேண்டும், தேவன் மேலேயே நம்ம நம்பிக்கையா இருக்க வேண்டும். இதைதான் இந்த சங்கீதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பாராக. எல்லா துதியும் கனமும் தேவன் ஒருவருக்கே உரித்தாகட்டும்.